ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு எனர்ஜி லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன பசங்களில் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்குமே இதை வந்து டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த லட்டில் இருக்குது. நம்ம ட்ரை நட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் வச்சு தான் இந்த லட்டு செய்ய போகிறோம். பிள்ளைங்களை டெய்லி இதெல்லாம் சாப்பிடுங்க, தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு லட்டாக கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். நான் வந்து எல்லா சீட்ஸும் எடுத்திருக்கேன், எல்லா நட்ஸும் எடுத்திருக்கேன், ட்ரை நட்ஸ் எல்லாமே. நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து வறுத்து அரைச்சிட்டு சுகரே சேர்க்க போகிறதில்ல. நம்ம டேட்ஸும் ஹனியும் சேர்த்து தான் இதை வந்து நம்ம செய்ய போகிறோம். முக்கியமாக அதுதான் இதில் நீங்கள் பார்க்கணும். நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்க்காம இதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ என்னென்ன எதை எப்படி சேர்த்து நம்ம செய்ய போகிறோன்றதை ஃபுல் டீட்டெயிலாக இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து எல்லாமே கிராம்ஸ் கணக்கில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். நம்ம என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். நான் வாட்டர்மெலன் சீட்ஸ் எடுத்திருக்கேன். 50 கிராம்ஸில் எல்லா சீட்ஸும் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன், அதுவும் 50 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீடு அதுவும் 50 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். பாதாம் முந்திரி மட்டும் 80 கிராம்ஸ் அளவில் எடுத்திருக்கேன். மக்கானா வந்து 50 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது கூடவே 200 கிராம்ஸ் அளவுக்கு பேரிச்சம்பழம் கொட்டை நீக்கிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காத்தூள், கொஞ்சமாக கசகசா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். நெய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தேன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வறுத்து எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு கூட வறுக்கலாம். மக்கானாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. நான் முதலையே சொன்ன மாதிரி தான் 50 கிராம்ஸ் மக்கானா எடுத்திருக்கேன். இப்போ இதை நீங்கள் கப் அளவில் எடுக்கணும்னா 1 கப் அப்படின்னு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அதே அளவுகளில் மற்ற சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மக்கானா எடுக்கும் பொழுது அளவு வந்து மாறுபடும். அதனால நீங்கள் வந்து கிராம் கணக்கிலே நீங்கள் ஃபஸ்ட்டு மக்கானாவை எடுத்துட்டு சீட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கப் கணக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ மக்கானாவை நல்லா இந்த உடையிற மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துருங்க. இப்போ பாதாம் வந்து 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரியும் அதே அளவு, சம அளவு. பாதாம் முந்திரி ரெண்டுமே நான் 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது கூட வால்நட்டும் சேர்க்கலாம், பிஸ்தா சேர்க்கலாம், ட்ரை நட்ஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் சேர்க்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த பாதாம் முந்திரியை நீங்கள் வறுத்துக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அந்த வாசம் வரும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி எடுத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம். இப்போ வந்து சீட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸ் சீடு முன்னமே சொன்ன மாதிரி தான், இது 50 கிராம்ஸ். இப்போ நீங்கள் கப் அளவுகளில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் ஒரே கப்பாக மெஷர் பண்ணிக்கோங்க. பாதாம் முந்திரி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நட்ஸ் சேர்க்கும் பொழுது. அவ்வளோதான். அடுத்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அதையும் வந்து இது கூடவே வறுத்துக்கிறேன். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூடவே மெலன் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் வெடிக்கும். லைட்டாக அப்படி வெடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துடணும். ஃப்ளாக் சீட்ஸ் கண்டிப்பாக வெடிக்கும். இது கூடவே இந்த சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் நல்லா அந்த வாசனை வரும். கொஞ்சம் வெடிக்கிற இது சவுண்டு வரும்பொழுது நீங்கள் நிறுத்திட்டு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வெடிக்கிற இது வரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுடுங்க. நான் எல்லா சீட்ஸுமே இப்போ வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு தனி பிளேட்டில் இருக்கட்டும். அடுத்து அதே வானல்லே நீங்கள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துக்கோங்க. கசகசா சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. டக்குன்னு நிறம் மாதிரி வறுபட்டுடும். அதனால் லைட்டாக அதே வறுத்தா போதும். அந்த சூட்டில் நீங்கள் கூட ஆஃப் பண்ணிவிட்டு கூட வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுவும் இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து ஒன்று ஒன்றா அரைச்சி எப்படி சேர்க்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மக்கானாவை 2 பேட்சாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா மையவே நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இப்போ அடுத்து கொஞ்சமாக இருக்கிற மக்கானாவையும் சேர்த்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ வந்து பாதாம் முந்திரியை நம்ம அரைச்சிடலாம். அதையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதையும் அரைச்சி சேர்த்துட்டு அடுத்து வந்து சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சீட்ஸ் வந்து கொஞ்சம் எண்ணெய் விடும். அதனால் கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அதையும் வந்து நான் இதில் சேர்த்துட்டு இப்போ பேரிச்சம்பழத்தை நம்ம சேர்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம். இந்த ஸ்வீட் போதுமானதாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வந்து இது கூடவே நம்ம சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இப்போ அடுத்து வந்து இதுலேயே வந்து இந்த மிக்சியில் இருக்கிறதையும் நான் வழித்து இதில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ இது சேர்த்துட்டு நம்ம வந்து ஏலக்காய் தூள் அதை சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா கசகசா, அதையும் வந்து இப்போ இது கூட சேர்த்துடலாம். இது கசகசா வேணும்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து வச்சேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம கையாலேயே பிசைஞ்சு விடலாம். இப்போ நான் அது மாதிரி செஞ்சுட்டு தான் சரி கையாலேயே பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து லட்டு பிடிக்க வருதுன்றது நமக்கு தெரியும். அதனால் அதுக்கப்புறம் நான் கையாலேயே பிசைஞ்சு விட்டேன். நல்ல ஈரப்பதம் உங்களுக்கு இப்போ தெரியும். ஆனால் இது மட்டுமே லட்டு பிடிக்க நம்மளுக்கு பத்தாது. ஸோ நெய் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கிட்டு காய்ச்சி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு சூடு இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு கரண்டியால் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் லட்டை வந்து பிடிக்க ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியால் கிளறிட்டு அந்த கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பிடிச்சிங்கன்னா அழகாகவே உங்களுக்கு நல்ல லட்டு வரும். இது வந்து சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த லட்டை வந்து பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். சப்போஸ் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக இந்த மாவை திருப்பி அந்த நம்ம வறுத்த பேன்லேயே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த பேரிச்சம்பழம் அந்த சீட்ஸோட எண்ணெயெல்லாம் வந்து நமக்கு இலகி அப்படியே ஒரு மாதிரி தளர்ந்து கொடுக்கும். மாவு வந்து நல்லா இலகி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டு கை பொறுக்கிற சூட்டில் திருப்பி நீங்கள் லட்டை வந்து பிடிச்சி வச்சிடலாம். பயப்படவே பயப்படாதீங்க. இது ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம். இதை மாதிரி நம்ம செய்யும் பொழுது டக்குன்னு நீங்கள் பிடிச்சு கூட ஃபஸ்ட்டு வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு லட்டு ரவா லட்டெல்லாம் பிடிச்சோம் இல்லையா, நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷேப் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சூட்டில் ஃபஸ்ட்டு டக்குன்னு பிடிச்சி வச்சிடுங்க. அது எந்த ஷேப்பாக வேணாலும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி இப்போ பிடிச்சி வச்சுருங்க. நான் இப்போ அந்த மாதிரி தான் நான் பிடிச்சிக்கிட்டேன். நம்ம தனியாளாக செய்யும் பொழுது அப்படி தான் நம்ம செய்ய முடியும். 2 பேர் இருந்தால் இன்னொருத்தவங்க கரெக்டாக ஷேப் கொடுத்து செஞ்சுருவாங்க. நம்ம தனியாக செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு சூட்டில் ஃபஸ்ட்டு டக்குன்னு பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் பாருங்கள் ரவுண்டை வந்து அழுத்தம் கொடுத்து அழகாக செஞ்சு வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எனர்ஜி லட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுடுங்க. ஏர் க்ரோத்துக்கு பொட்டாசியம் மெக்னீஷியம்னு இப்படி எல்லா விட்டமின் மினரல்ஸும் நம்மளுக்கு இந்த எனர்ஜி லட்டில் இருக்குது. ப்ரோட்டீன் கூட அதிகமாக இருக்குது. பிள்ளைங்க வந்து தனித்தனியாக இன்றைக்கி டேட் சாப்பிடு பாதாம் சாப்பிடு 2 எடுத்து வாயில் போடுனா பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு லட்டாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா கூட போதும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு பெல் ஐக்கான் தட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்ன்ற பட்டனையும் தட்டி விடுங்க. சூப்பரான எனர்ஜி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரோட்டீன் லட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.